இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு எம்மியாக டேஸ்டியாக முக்கியமாக பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அது நல்லா காயறதுக்குள்ளார 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து பால் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்தோம்னா கட்டி விடாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா திக்காகிற பதத்துக்கு ஸ்வீட்னஸ்க்காக 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். இதுலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு பழங்களை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம், ஒரு கப்பு நிறைய ஆப்பிள், ஒரு கப்பு நிறைய திராட்சை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். நான் அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிற ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருந்தேன். இதை அப்படியே கலந்துட்டு பசங்க சாப்பிட்ற பவுலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு டாப்பிங்காக நான் ஃப்ரூட்ஸே கொடுத்துருக்கேன். நம்ம ஆப்ஷனல் தான், எது வேணாலும் கொடுக்கலாம். கொஞ்சமாக நட்ஸும் கலந்து கொடுத்தா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.